பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், கெட்டி தயிர். நல்லா அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், நிறைய போட வேண்டாம். அப்புறம் சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து சாட் மசாலா. சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து அஜ்வைன். சாட் மசாலா இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே சைஸில் க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சுன்னா நம்ம ஸ்கீவரில் குத்தும் போது அது வந்து இதாக பிஞ்சு போயிடும். இல்லை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஊற்றிக்கிங்க, இல்லைனா நார்மல் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மேரினேட் பண்ணோம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சு பண்ணிக்கலாம். கில்லிங் பேன் இல்லைன்னா நம்ம நார்மல் தோசை தவா, தோசை இதில் வச்சுட்டு பண்ணலாம். நம்ம அதில் வந்து பட்டர் போட்டிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன். ஆல்ரெடி ஸ்கீவரில் ஊற்றி வச்சுருந்தேன் கேப்சிகம், பன்னீர், அப்புறம் ஆனியன். இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நமக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வந்து நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கேப்சர் பண்ண முடியல. இது வந்து ஓவர் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சாவே போதும். கேப்சிகம் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். எல்லா கிட்ஸுக்குமே பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. ஸோ செஞ்சு கொடுங்க. இது வந்து டோட்டல் ப்ரிப்பரேஷன் டைமே 15 மினிட்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 15 மினிட்ஸ் தான் ஆகும். செஞ்சு கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை சைட் டிஷ் ஸ்டார்டர் எப்படி வேணாலும் செய்யலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆனது நல்லா தெரியுது. நான் ஒரு சைடும் திருப்பி நல்லா வந்து வேக வச்சுட்டேன், 4 சைடும். போதுமான அளவு. இதுக்கு மேலே வந்து கருகினா நல்லா இருக்காது. பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் திவ்யா ஸ்ரீஜி. பை. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் தவறாமல் பார்க்கலாம்.